கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கல்வி பணி என்பது திருச்சபையுடைய திருப்பணி என்ற தலைப்பிலே தியானிக்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதியும் அப்பா. நாங்கள் கேட்கிற செய்தி ஆண்டவரே, நீர் தருகின்ற செய்தியாக அமையட்டும் ஆண்டவரே. நாங்கள் அதை கேட்கிறதாக மட்டுமல்ல, அதன்படி செய்களாக நடக்க எங்களை நீர் தயார்படுத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு மூலம் கேட்டுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மகிழ்ச்சியான ஆசிரியர் தின சிறப்பு வழிபாட்டுக்கு என்னை அன்போடு அழைத்த ஆயர் அவர்களுக்கும், திருச்சபையுடைய செயலர், பொருளர், நிர்வாக உறுப்பினர்கள், திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் காலை வணக்கத்தையும் இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன். இந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் லிட்டர்ஜி ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, கவனமுடன் தயாரிக்கப்பட்டிருக்குது. அதற்காக ஒரு பாராட்டையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு அழகாக ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த கலரை சூஸ் பண்ணிங்கன்னு தெரியுமா? ஏதாவது எனி ஐடியா? மேட்சிங் 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 வேறு ஏதாவது இல்லை? என்னுடைய எண்ணத்தில் என்ன தோணுச்சு சொன்னால், த பிளட் ஷெட் ஆஃப் ஜீசஸ், இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ். டீச்சர்ஸ் ஆர் மென்ட் ஃபார் சாக்ரிஃபைஸ். அந்த எண்ணத்தோடு கூட நாம் இந்த இறை செய்திக்குள்ளாக செல்லலாம். டாக்டர் அப்துல் கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே அறிவியலிலே அவருக்கு ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் அவருடைய 4ஆம் வகுப்பு ஆசிரியர். அவர் காலேஜ்லேயோ அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. 4ஆம் வகுப்பு ஆசிரியர், ஒரு ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் தான் அவர் என்ன செய்ய இன்ஸ்பயர் பண்ணார், அவரை மோட்டிவேட் பண்ணுறார். அந்த தொடர்ச்சியாக அந்த ஆசிரியர் அப்துல் கலாமுக்கு அறிவியல் தொடர்பான செய்திகளை அவருக்கு அடிக்கடி சொல்லுவாராம். பேப்பரில் என்ன வருதெல்லாம் வாசித்து காண்பிப்பார். பிற்காலத்திலே மிசைல் மேனாக அப்துல் கலாம் அவர்கள் உயர்கின்றார். அவருடைய தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பதவியை அவர் அலங்கரித்திருந்தார். அப்போது இந்த ஆசிரியர் அவரை பார்க்க சென்றார். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கென்று ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்கிறது. அவருடைய பதவிக்கு இணையான பதவியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அவரோடு அமர்ந்து பேசுவதற்கு அங்கே இருக்கைகள் வழங்கப்படும். அவருடைய பதவிக்கு குறைவாக இருக்கவர்கள் நின்று கொண்டு தான் பேச வேண்டும். இதுதான் பிரசிடென்ட்ஸ் உடைய புரோட்டோகால். இந்த ஆசிரியர் அவரை சந்திப்பதற்காக அந்த கூட்ட அரங்குக்கு செல்கின்றார். அப்போது அப்துல் கலாம் அவர்கள் வெளியே வருகின்றார். அங்கே பார்க்கும்போது ஒரே ஒரு இருக்கை மட்டும் இருக்கிறது, அவருக்காக இருக்கிறது. எதிர்க்க அவருடைய ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் திரும்பி அவருடைய மெய்காப்பலை பார்க்குறார். இன்னொரு சேர் கொண்டு வாங்கன்றார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இட் இஸ் நாட் இன் அவர் புரோட்டோகால் அப்படின்னா. உடனே ஒரு ஒன்றுமே சொல்லியா, தென் யூ ரிமூவ் திஸ் சேர் ஆல்சோ. இந்த சேரை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துடுங்க. என்னுடைய ஆசிரியர் நின்று கொண்டு நான் அமர்ந்து கொண்டு பேசுவது நாகரிகம் அல்ல. இதை என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்றுத்தரவில்லை. என்னுடைய ஆசிரியர்களிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடம் இந்த தவறான பாடம் அல்ல. ஐ மே பி எ பிரசிடென்ட், பட் ஒன்ஸ் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் டு மை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சேர் எடுத்துகிட்டு கீழே உட்காந்துட்டார். இதுதான் ஆசிரியர்களுக்கு தருகின்ற மிக சிறந்த ஒரு மரியாதை. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுல்ல? இன்றைக்கி நம்ம இங்கே எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறோம்? உங்களுக்கு இந்த மரியாதை கிடைக்கிறதா? யோசித்து பாருங்கள். சரி, முதல்ல எல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒரு ஆசிரியர் தின வாழ்த்து சொல்லி காட் பிளஸ்ன்னு ஒரு கை கொடுங்களேன். எல்லாருமே கொடுக்கல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு வகையில் டீச்சர்ஸ் தான்.
யாரோ ஒருவருக்கு யாரோ ஒரு பாடத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சது கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக பக்கத்தில் இருக்கிற கை குலுக்குங்க. ஒரு சந்தோஷமான செலிப்ரேஷன், டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இது. அவருடைய பார்த்து தான் என்ன செய்த வொர்ஷிப் சர்வீஸ். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்ல வேல்யூஸ் தெரிஞ்சிருக்குதா தெரியலையா அதை பற்றி இல்லை. சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறாங்களா தேவையில்லை, பைபிள் ஒழுங்காக படிக்கிறாங்களா, ப்ரேயர் பண்ணாங்களா, இதெல்லாம் தேவை. எவ்வளோ மார்க் வாங்குகிறாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் தன்னுடைய பிள்ளை எப்படி பார்க்காம சொன்னால் மார்க் வாங்குகின்ற ஒரு இயந்திரமாகத்தான் பார்க்கிறார்கள். டீச்சர்ஸ் எப்படி பார்க்குறான்னு சொன்னால் அந்த இயந்திரத்தை ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் பார்க்குறோம். உங்கள் வேலை அவனுக்கு கற்றுக் கொடுத்து மார்க் வாங்க. எல்லா பேரண்ட்டுமே என் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும் ஆசைப்பட்டேன். இப்போ மீதி பேரில் என்ன பண்ணுவாங்க, ஆசைகளை பார்த்தா இதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆசிரியருடைய பணி ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியருடைய பணி என்ன வருகிறது, அது திருச்சபையினுடைய திருப்பணியை செய்கின்ற ஒரு திருப்பணியாளர் என்ற நிலையில் தான் கடவுள் உங்களை பார்க்கின்றார், உங்களை அழைத்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு தொழிலாக இருக்கலாம், ஆனால் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியருக்கு அது கடவுளுடைய அழைப்பு. இட் இஸ் அ காலிங் ஃப்ரம் அவர் லார்ட் ஜீசஸ். இட் இஸ் அ காலிங் ஃப்ரம் த பெஸ்ட் டீச்சர் ஜீசஸ். அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் பாடம் சார்ந்த கருத்துக்களை அவர்களோடு போதித்தால் போதுமானது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் அதையும் தாண்டி வாழ்வியல் தகவல்களோடு கூட ஆண்டவர் விரும்புகின்ற அந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வழிநடத்துகின்றாக பணியாற்ற நாம் அழைக்கப்பட்டோம். அவர்களுக்குரிய இடம் பரலோக ராஜ்யம். அதற்கு சொந்தக்காரர்கள் அந்த பிள்ளைகளை அதற்கு நேராக ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு கடமையையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே மற்றவர்களுக்கு வேண்டாம் அது ஒரு தொழிலாக இருக்கலாம், நமக்கு அது ஒரு அழைப்பு, அது ஒரு கடமை, அது ஒரு பொறுப்பு என்பதை நான் நிறுத்துவேன். ஜீசஸை எல்லாருமே பெஸ்ட் டீச்சர் சொல்கிறார். He is the best teacher. அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு கிளாஸ் ரூம் கிடையாது, ஒரு பிளாக் போர்டு கிடையாது, ஒரு புக்கு கிடையாது, சிலபஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது, இது எதுவுமே இல்லை. Then why called him as the best teacher? ரீசன் என்னன்னு சொன்னால், he taught the values of life. வாழ்வின் தகவல்களை என்ன செய்து அங்கே போதிப்பதை பார்க்கும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய தகவல்கள், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய தகவல்கள் என்ன என்பதை ஆணித்தரமாக அவர் போதித்தனால் மட்டுமே அவர் சிறந்த ஆசிரியராக கருதப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக நாமும் மாற வேண்டும் என்றால் நாம் என்னெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்க முடியும் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. முதலாவது ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் எப்படி இருக்குன்னு சொன்னால், he must first experience our Lord Jesus in his or inner personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை முழுவதுமாக அறிந்தவராக நான் இருந்தால் மட்டுமே என்னுடைய ஆண்டவரில் காணப்பட்ட குணங்களை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்க முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தால் மட்டுமே, உணர்வுபூர்வமாக நான் அறிந்தால் மட்டுமே அதை மற்றவர்களுக்கு நான் கடத்த முடியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லித்தர முடியும். ஆபிரகாம் கடவுளை அவர் எப்படி பார்த்தாருங்க? இல்லை, ஆபிரகாம் கடவுளை எப்படி பார்த்தாரு? சிநேகிதரை பார்த்தார், ஃப்ரெண்டு. சோதம் குமாரை அழிக்கிறதுக்கு முன்னால் கடவுள் என்ன சொல்கிறார்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்கிறார். பிகாஸ் யூ ஆர் ஸோ க்ளோஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். எதையே நான் அவங்ககிட்ட மறைக்க மாட்டேன்ற ஒரு அஷூரன்ஸ் இருந்தது அவருக்கும் ஆண்டவருக்கு இருந்த உறவு. மோசே என்ன சொல்கிறாரு? அவரை வழிநடத்தும்படி சொல்லும்போது, நீங்கள் எனக்கு முன்னால் போகலன்னு சொன்னா சரி, நான் போக மாட்டேன். அப்போ தான் கடவுள் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதனால தான் கடவுள் சொல்ல அவருடைய அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் சேர்ந்து வழி நடத்துவதை பார்க்கின்றோம்.
அவர் மோசே ஆண்டவர் எப்படி அறிந்திருந்தார்னா வழி நடத்துகின்ற கடவுளாக அவர் அறிந்தார். ஆபிரகாம் சிநேகிதராக அறிந்திருந்தார். மோசே வழி நடத்துகின்ற ஆண்டவராக அறிந்திருந்தார். யோசுவா ஆண்டவர் எப்படி திரும்ப அறிந்தார்? ஜெயம் கொடுக்கிற கர்த்தர்னு வச்சார். ஏன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் துதித்தல் மூலமாக எரிகோடைய மதுகளில் செய்தாங்க விழ வைத்தவர். இங்கே அவங்க பயிற்சி இல்லாதவர்கள் போயிட்டு முதல்ல பயந்துட போகிறான்னு சொல்லிட்டு துதியின் மூலமாக எரிகோடைய மதில்களை விழை செய்த ஆண்டவர். அதனால தான் சார் ஜெயம் கொடுக்கின்ற கர்த்தர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். தாவீது அவர் என்ன சொல்கிறாரு? நல்ல மேய்ப்பன். இஸ் த குட் ஷெப்பர்ட். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச பாஷை தான். அவர் ஆடு மேய்த்துட்டு இருந்தார். அரசனாக மாறும்போது அவர் வாயிலேருந்து வாரத்தை அவர் என்ன பார்த்தாரோ அப்படியே என்ன சார் ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக அங்கே பார்ப்பது. பத்தி மேய்க்கருடன் ஆண்டவர் எப்படி கூப்பிட்டுருப்பார்? ஜீவ ஒளின்னு கூப்பிட்டார். ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில் செய்து பார்க்கவே இல்லை. அவருடைய பார்வை அடையும்போது செஞ்சனால ஜீவ ஒளின்னு சொல்கிறார். லாசரு வாழ்வழிக்கும் ஆண்டவன் சொல்லிப்பார். ஏன்னா 4 நாளாக கல்லறையில் நாறிக்கொண்டு வந்த வாழ்க்கை என்ன செய்கிற வருது உயிர்ப்பிப்பதை பார்க்கின்றோம். சமாரிய பெண் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? ஜீவ தண்ணீர். அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி ஆண்டவரோட என்கவுண்டர் பண்ணாங்களோ அவருடைய அடிப்படையில் தே கால் ஜீசஸ் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். இன்றைக்கு நாம் பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அல்ல பாதியில் கிறிஸ்தவ வந்திருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய வயதுக்கு ஏற்றபடி யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரோடு எப்படி இடைப்பட்டிருக்கின்றேன்? How I have encountered with Jesus. What name I am going to give for Jesus. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே ஆண்டவருக்கு நான் என்ன பேர் வைக்க போகிறேன்? ஒவ்வொருத்தரும் ஆகாரம் என்னை காண்கின்ற தேவன். நான் எங்கே போனால் வனாந்தரத்துக்கு போனால் கூட என்னை கூப்பிடுங்களா சாமின்னு சொல்லிட்டு என்னை காண்கிறேன். இன்றைக்கி அமர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? As a Christian teacher, you must have a good relation with Jesus. You must call him with a specific name out of your experience. Don't forget to find Jesus as your friend, your guide, your philosopher, your mentor. இப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளோடு நாம் இடைப்பட்டு அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கின்ற அடிப்படையிலே நாம் அவரை அறிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு கிறிஸ்தவ ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய முதலாவது குணநலன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் எப்படி இருக்குன்னு சொன்னால் டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அவளைய மட்டுமே சார்ந்திருக்கணும். உலக பிரகாரமான நன்மைகள் அதிகாரிகள் எல்லாம் இருக்கலாம், பட் அவர் டிபெண்டன்ட் ஷுட் பி ஆன் ஜீசஸ். லூக்கா 10:39 உங்களுக்கு படித்திருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரிந்த நிகழ்ச்சி. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு யார் போகிறது? ஆண்டவர் போகிறார். இந்த 10:39 வாசிங்க என்ன இருக்கு பாருங்க. போதுமா? தேங்க்யூ. அவள் எங்கிருந்தாளா? இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்தாள். யோவான் 11:32 பாருங்கள். யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவருடைய பாதத்தில் விழுந்து. போதுமா? யோவான் 12:3. யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் இயேசுவின் பாதத்தில். அப்போ 3 நிகழ்வுகளிலும் நாம் பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தோன்னா மரியாள் எங்கே சூஸ் பண்ணுறாங்க? இயேசுடைய பாதம். அவருடைய ப்ரியாரிட்டி என்ன இருக்குன்னு சொன்ன இயேசுடைய பாதமாக இருக்கு. இந்த 3 இடத்துல தான் இந்த மரியாளை பற்றி படிக்கிறோம். 3 இடங்களில் அவங்க தெரிந்து கொண்ட இடம் சொன்னால் ஆண்டவருடைய பாதம். இதுதான் சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். நாம் என்ன பண்ண தவறாக புரிஞ்சுருக்கிறோம். அடி உதவுறது இந்த அடிதடி இல்லை. நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு உதவுகிறது எதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய பாதம், ஆண்டவருடைய அடி. அதுதான் ஆண்டவர் தான் நமக்கு துணை என்பதை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நாம் என்ன பண்ண வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிட்டோம். மரியாள் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இன்றைக்கி என்ன சொன்னால், நீங்கள் முழுவதுமாக யாரை சார்ந்து போதிக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக சுருக்கமாக சொல்கிறார். ஆண்டவருடைய
பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ், லேர்ன் ஃப்ரம் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். இதுதான் மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ரெண்டாவது பாடம். ஆண்டவரை அறிந்து கொள்வோம், ஆண்டவரையே என்ன செய்து சார்ந்து வாழும். இப்படி ஆண்டவரை சார்ந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா முடிவுகளை நாம் எடுக்க மாட்டோம், கடவுள் நமக்காக எடுப்பார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு நிகழ்வு இருக்குது. ஆபிரகாமும் லோத்தனை செய்து வந்து பிரிந்து போக நிகழ்ச்சி. ரெண்டு பேருக்கும் மந்தைகளும் மேய்ப்புகளும் அதிகமாகிட்டு அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டனால நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு நான் செய்து ஆபிரகாம் ஒரு சாய்ஸ் கொடுறாரு. இப்போ உடனே யாரை ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். 13:10 வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு தேங்க்யூ. இப்போ யார் கண்களை ஏறெடுத்து பார்க்கறது? லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன பார்க்குறாரு? யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் எப்படி இருக்குது? ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, பசுமையாக இருக்குது. அதை உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவர் செலக்ட் பண்ண இடம் எடுத்துங்களா? சோதோம் குமாரா. 14வது வசனத்தை பாருங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். அங்க லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்துனுக்குது. ஆனால் 14வது ஆண்டவன் சொன்னாரு, உடைய கண்களை ஏறெடுத்து பார். தெர் இஸ் a difference. அவருடைய ஓன் சாய்ஸ். இங்கே என்ன சார்? he waited for God's decision. அவர் என்ன சொல்கிறாருன்னு சது அமைதியாக கேட்குறார். இவர் முந்திரி கொட்ட மாதிரி சது எதுவும் சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாமி வெயிட் பண்ணுறார். அப்போ கடவுள் அவர் தான் சொல்கிறார், அவர் காண்பிக்கிற இடம் அது. நீ பார்க்குற இந்த இடத்த என்ன பண்ணோம்? உனக்கும் உன் சந்ததிக்கும் தரணும். அதுதான் எது? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம். எப்படி சாய்ஸ் எப்படி மாறி போச்சு பாரு. நாம முடிவெடுத்த சோதம் குமார் அமர் ஆகிடும், கடவுளால் நம்ம வாழ்க்கையில் முடிவெடுத்த கானான் தேசமாக இருக்கும். ஸோ ஆசிரியர்களில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் யாரோடைய துணையோடு நீங்கள் முடிவு எடுக்கணும்னு சொன்னால் ஆண்டவருடைய துணையோடு. உங்கள் பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லுங்கள்? கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, உங்கள் ஹெச்எம் கிட்ட சொல்லாதீங்க, கரஸ்பாண்டன்ட் சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்லுங்கள்? கடவுள்கிட்ட சொல்லுங்கள். தட் இஸ் த ரைட், ஹி இஸ் த ரைட் பர்சன், தட் இஸ் த ரைட் பிளேஸ். அங்கே தான் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் கடவுள் சொல்ல, நீ ஏறெடுத்து பாருப்பா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் உனக்கு சால்வ் பண்ணுறேன்னு சொல்லுவார். நீங்கள் உங்கள் முயற்சியில் அதை சால்வ் பண்ண நினச்சிங்கனாக்கா that will go in a different way. டோட்டல் டிபெண்டன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஆண்டவர் நமக்கு என்ன வழி காட்டுகின்றாரோ அதற்காக செய்து ஆபிரகாமை போல காத்திருக்க வேண்டும் என்றும் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியருக்கான குணனாக ஆண்டவர் இங்கே சொல்ல பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவ ஆசிரியருக்கு வேண்டிய அடுத்த குணம்னா ஜீசஸ் தாட் வித் அத்தாரிட்டி. he thought authoritatively. மத்தேயு 7:28 வாசிங்க. மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவர் வேத பாரகரை போல் போதியாமல் எப்படி போதிக்கிறாரா? அதிகாரமுடையவராய் போதித்தார். he thought with authority. ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய சப்ஜெக்டில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும். ஏதோ கிளாஸில் போய் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ற டீச்சராக இல்லாமல் ஐ ஷுட் மாஸ்டர் த சப்ஜெக்ட், ஐ ஷுட் மாஸ்டர் த கிளாஸ். அப்படி மாஸ்டராக மாறுறதுக்கு தான் கடவுள் விரும்புகிறார். he thought authoritatively. he wants every one of us to teach authoritative. அதுதான் கடவுள் விரும்புகிறார். மற்றவங்க வேத பாடம் எப்படி பேசி சொல்லுவாங்களா? மோசே உங்களுக்கு இப்படி கட்டளை கொடுத்துருக்கிறார், தாவீது இப்படி சொல்லியிருக்கிறார், ஏசாயா அப்படி சொல்லியிருக்கிறார் சில. ஆனால் ஆண்டவர் சார், நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கல. ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. வேற கோட் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐ ஆம் த அத்தாரிட்டி, நான் சொல்கிறேன், இதுதான் டிசிஷன். அப்படிப்பட்ட அதிகாரமுடையவராய் ஆண்டவரை செய்துங்க போதிப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கி நாம் என்ன எப்படி இருக்கிறோம்? அத்தாரிட்டியோட இருக்கிறோமா?
கடவுள் நம்மளை யோசித்து பார்க்க சொல்கிறார். நான் உனக்கு முன்மாதிரின்னு சொல்லிட்டு நீ என்னை மாடலாக சூஸ் பண்ணுன்னு சொன்னால், என்கிட்ட காணப்பட்ட குணங்கள் உங்கள்கிட்டையும் காணப்படுமே. நான் அத்தாரிட்டேட்டிவாக டீச் பண்ணேன், நீ எப்படி டீச் பண்ணுற? நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பரேஷனே இல்லாமல் கிளாஸ் போய்டும். நீ ஃபஸ்ட் பேராகிராஃப் படி, நீ செகண்ட் பேராகிராஃப் படி, நீ ஃபோர்த் பேராகிராஃப் படி, லெசன் முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் ஆன்சர் படி, முதல் 3 லைன் ஒரு போட்டுக்கோ, இது ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், இது 2வது கொஸ்டின் ஆன்சர், இது 3வது, நாளைக்கு டெஸ்ட்டு, கிளாஸ் ஓவர். இதுவா அத்தாரிட்டிவ் எடுக்குது? பிள்ளைங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இயேசுவானவர் போதித்து பார்த்து அங்கே கொடுக்குற ஜனங்கள் எப்படி பண்ணலாம், ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வார்த்தை வரும். ஆண்டவர் என்ன செய்து, வேத பாரகரை போதியாமல் அதிகாரமுடைய போதித்தனால ஜனங்கள் என்ன பண்ண, படிக்காத கல்வி அறிவு இல்லாத இப்படி அத்தாரிட்டேட்டிவாக போதிக்கிறாருன்னு சொல்லிட்டு பண்ணலாம், ஆச்சரியப்பட்டாங்களா. நாம் கூட ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கிளாஸ் போனால் பிள்ளைகள் கூட என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. என்னத்த சொல்லுவாங்க, இவரெலாம் எப்படிரா வேலைக்கு வாத்தியாராக வந்தார்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. இவரோட நானே, ஏன்னா பையன் முன்னாலே போய் டியூஷனில் படிச்சுட்டு வந்துருப்பான். அவன் இவரு கூட நிறைய சொல்லலாம். அவர் 10 ஸ்டெப்பில் போகிற தேவை என்ன பண்ணுவோம், அந்த 4 ஸ்டெப்பில் அந்த கணக்குக்கான சொல்யூஷனை போட்டு காமிச்சிருவோம். அப்போ அந்த பிள்ளைகள் மத்தியில் நாம் எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்கணும். அ குட் டீச்சர் மஸ்ட் பி அ குட் லேர்னர். முதல்ல டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய, நீங்கள் தவறாட்டினாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய ஒரு குறை நான் சொன்ன வந்து படிக்கிறது இல்லை, நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிறது இல்லை. நாம் படிக்கின்ற ஹையர் டிகிரி வாங்குகிறோம் பாரு, எல்லாம் எதுக்காக பார்க்குறோம், புரிஞ்சால் படிக்கிறோம் இல்லை. நமக்கு கிடைக்க போகிற இன்சென்டிவ்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காக தான் நம்ம படிக்கவே தவிர, இந்த சப்ஜெக்ட் படித்தா எனக்கு நல்லது, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இன்னும் நல்லா சிறப்பாக சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற எந்த டீச்சரும் படிக்கிறதில்லை, இன்க்ளூடிங் மீ. எல்லாரும் தான் இதை படித்தா ஈஸியாக படித்தா என்ன பண்ணு, எனக்கு ஒரு டிகிரி, ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரி கிடைக்கும், எனக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும், சம்பளத்தில் கொஞ்சம் உயர்வு கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் டீச்சர்ஸ் அதிகபட்சமாக. நம்ம சரியாக ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு டீச்சர், அந்த ஒரு ப்ரைமரி டீச்சர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறார், எஸ்கர்ஷன் போகிறார், ஒரு மியூசியத்துக்கு போகிறார். மியூசியத்தில், சென்னை மியூசியத்துக்கு உள்ளே போய் சுற்றி காமிக்கிறார். உள்ளே போகும்போது அந்த உள்ளே போகும்போது பார்த்திங்க சொன்னால் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட் போகும்போது முதல்ல நிறைய மண்டை ஓடு, ஒரு மண்டை ஓடு மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு பையன் கேட்டேன், சார் இது யாது சார் மண்டை ஓடு, இது மட்டும் தனியாக இருக்குதுன்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பண்ணார் வந்து, இது அலெக்சாண்டர் த கிரேட் இருந்தார் பார், அவருடைய மண்டை. அப்படியா சார்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். பரவாயில்ல, அவருடைய மண்டை ஓடு நம்ம சென்னையில் மியூசியத்தில் வச்சுக்கிறோமா சார்னு சொல்லிட்டு சொல்லு. இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்தே வரும், பார்த்தா இன்னொரு இடத்துல பார்த்தா இன்னொரு மண்டை கொஞ்சம் பெருசாக இன்னொரு மண்டை ஓடுது. சார் இது யாது சார் கேட்டார். டே இதுவும் அலெக்சாண்டர் தாண்டா அப்படின்ட்டார் அவர். பையன் கேட்டேன், சார் எப்படி சார் 2 மண்டை ஓடு? டே அது சின்ன பையனாக இருக்கும்போது இருந்த மண்டை ஓடு, இது பெரியவனான பிறகு இருக்கிற மண்டை ஓடு. இதுதான் சமாளிக்கிறது. நம்ம கிளாஸில் சமாளிச்சிடலாம், பட் ஆனால் செய்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், படிக்க நம்மளை எக்யூப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புகின்றார். நாம் அத்தாரிட்டேட்டிவாக இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் நம்ம ஈஸியாக கிளாஸில் என்ன பண்ண கொஸ்டின் கேட்டு மடைக்கணும். நிறைய டீச்சர்ஸ் இருக்கு. நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கட்டுமா, என்ன பதில் சொல்லுங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம், அசோகர் சாலை ஓரங்கள் என்ன பண்ணாரா, மரங்களை நட்டார். ஏன் மரம் நட்டார்? நிழல் கொடுக்க, ஒரு பதில் சரி. வேற? தண்ணி சேமிக்கும், இயற்கை வளத்தை பாதிக்கிறதுக்கு, ஆக்சிஜனுக்கு. லாரிக்கா? அசோகர் காலத்தில் எது லாரி? மண் அரிப்பை தடுக்கும், மரத்தடியில் படித்தாங்க. நிறைய ஆன்சர் சொன்னீங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் பாராட்டு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி கான்கிரீட் ஜங்கிள் கிடையாது. எங்கே பார்த்தாலும் பில்டிங் இருக்கு பாரு, அந்த காலத்தில் கிடையாது. எங்கே பார்த்தா என்ன தான் இருந்தது, காடுகள் தான் இருந்தது. அந்த காட்டு வழியில் தான் எல்லாம் நடந்து போகணும். அப்போ காட்டு வழியில் மரங்கள் அங்கே ஏராளமாக இருக்குது. அப்போ எதுக்கு நிழல் தரத்துக்கு ஒரு மரத்தை இவர் போய் தனியாக நடணும்? இருக்கிற மரமே அவருக்கு நிழல் தராதா? அந்த காலத்தில் மண் அரிப்பு எங்கே இருந்தது? ஆக்சிஜனுக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்தது? இப்போ மாதிரி ஆழ்துள்ள கிணறு போட்டு இருக்கிறதுல உறிஞ்சி எடுத்துட்டாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அவருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா, ஒரு போதி மரம், ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு புத்தர் உருவானார்னா, நான் வழி ஃபுல்லாக மரத்தை, அரச மரத்தை நடுறேன், எனக்கு என்ன தேவை,
என் நாட்டில் குடிமக்கள் யாரை போல மாறணும், எல்லாரும் புத்தராக மாறணும்னு தான் நட்ட. அதுதான் உண்மையான காரணம். நிழலுக்காகவோ இல்லை மண் அரிப்புக்காக அவர் சில அவருக்கு அவ்வளோலாம் சயின்டிஃபிக்கலாக அவர் யோசிக்கிறது கூட அவருக்கு தெரியாது. அவர் பாவங்க, அவர் விட்டுடுங்க. நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் இந்த மாதிரி படிக்கலை. சரி, ரெண்டாவது கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். கலிங்க போரில் யார் ஜெயிச்சது? கலிங்க போர் வெரி ஃபேமஸ் வாரில் அசோகர். அவர் எதிர்த்து போரிட்ட அரசர் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சண்டைனா 2 ராஜாவினோட நடக்கணும்ல. அப்போ அசோகரை சொல்லி ஜெயிச்சிட்டான்ட்டு அவர் பார்த்து மனம் மாறி புத்த மரத்தை தழுவிட்டான்றோம். அப்போ அவரோட சண்டை போட்ட இன்னொரு அரசர் யார்? அவருக்கு எது என்ன ஆச்சு? அது தெரியாது. ஏன்னா அது ஒரு உள்நாட்டு போர், அது கலகம், உள்நாட்டு கலகம். அசோகருக்கு எதிராக உள்நாட்டு மக்களை எல்லாம் புரட்சி பண்ணாங்க. அதை தான் அடக்கினார் அவர். வேற ஒரு ராஜாலாம் ஒன்றும் இல்லை. இது தெரியாமல் நிறைய ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி 2 கேள்வி யாராவது கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சமாளிப்போம் இல்லை? அப்போ நம்ம என்ன பண்ண, சப்ஜெக்டில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும்னு சொன்னால் வி ஷுட் லேர்ன் எவ்ரி டே. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? டிவியை பார்க்கணும். எதை? நியூஸை. சீரியல் பார்க்க சொல்ல, நியூஸை பார்த்து என்ன பண்ணுங்க, டெய்லி அப்டேட் பண்ணுங்க. என்ன நடக்குது இன்றைக்கு உலகத்தில்ன்ற மாதிரி சொல்ற நம்மளை நாலேஜை அப்டேட் பண்ணிக்க சொல்லி கடவுள் சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு நல்ல டீச்சர் அவரை எக்யூப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற கூட்ஸை டெலிவரி பண்ணுற மெத்தடாலஜி, அவர் என்ன தெரிந்து கொண்டுக்கிறாரோ அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்படி டெலிவரி பண்ணுறோம், தட் இஸ் கால் த பெடகாஜி, கற்பித்தல் முறைன்னு சொல்கிறோம். அதுதான் பிஎட்டில் அல்ல டீச்சர் ட்ரைனிங் படிக்க எல்லாருக்கும் கடவுள் நான் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பெடகாஜியை வந்து பார்த்தா அப்போவே கடவுள் செஞ்சுட்டார். அதை தான் பிஎட்டில் என்ன சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க, டீச்சர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவருடைய பெடகாஜி முதல்ல பாருங்கள். வரி வசூல் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காயினை காமிச்சு இதை ராயனுக்கு கொடுக்கலாமா? அவங்க கொஸ்டின் எப்படி இருந்தது? ட்ரிக்கி கொஸ்டின். கொடுக்கலான்னு சொன்னால் இவர் யாருக்கு அகேன்ஸ்ட்டு? யூதர்களுக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுவார். கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரோமர்களுக்கு இவர் அகேன்ஸ்ட் ஆகிடுவார். இவரை வம்பில் மாட்டி உடனே ஒரு ட்ரிக்கான கொஸ்டின். அப்போ கடவுளை சேர்ந்த காயினை வாங்கி இதில் இருக்கிற சுரூபம் யாருது? ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனு. எப்படி அத்தாரிட்டேட்டிவாக எதிர்பார்க்காத ஒரு பதிலை கொடுத்தா இருப்பார். நிக்கதேமு என்ன பண்ண, ஒரு ஹைலி தியாலஜிக்கல் கொஸ்டின் கேட்டு அவரை மடக்கிறார். நித்திய ஜீவனை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி, உன் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்ன செய்து நீ அவர் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்ட்டார். அவருக்கு தெரிஞ்சதை வச்சே பதில் கொடுக்குறார் பார். அதுதான் அத்தாரிட்டி. இன்னும் அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கிட்ட பெண் மேலே கல் எறியத்துக்கு வராங்க. கல் எறியத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இவர் கல் எறிங்கன்னு சொன்னால் இவர் போதித்த அன்பு என்ற மார்க்கம் தவறுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்கள் கல் எரியக்கூடாதுன்னு சொன்னால் மோசே சொன்ன சட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, மீறிட்டார்னு சொல்ல. அப்போ அவர் என்ன சொல்ல, உங்களில் யார் தவறு பண்ணலையோ முதல் கல் என்ன செய்து ஏறினார். எவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ண அப்போ சிச்சுவேஷனை. ஆஸ் எ கிறிஸ்டியன் டீச்சர் யூ ஷுட் ஆல்சோ ஹேண்டில் த சிச்சுவேஷன்ஸ், uncircumcised situations in a different way as our Jesus deal. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டான திங்ஸ், நம்மளை எளிதில் பார்க்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அழகான ஓமைகள் மூலமாக சொல்கிறார். கடவுள் ராஜ்யத்தை பற்றி சொல்கிறார். புளித்த மான் சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறது, கடுகு விதைக்கு ஒப்பிடுறாரு. நிறைய ஓமைகளை பயன்படுத்துகிறார். கடவுளுடைய அன்பை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து காணாமல் போன ஆடு, அந்த ஓமையை சொல்கிறார். காணாமல் போன காசு, காணாமல் போன மகன், இதெல்லாம் ஆண்டோடைய அன்பு. அதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். காணாமல் போன ஆடுன்னு சொன்னால் லாஸ் எத்தனை %? 100 ஆட்டில் 1 குறைஞ்சி போச்சு. அப்போ எத்தனை லாஸு? 1% லாஸ். அந்த காலத்தில் யூத பெண்மணியில் கழுத்தில் என்ன பண்ணுவாங்க, தாலி அணிந்திருப்பாங்க. அதில் 10 வெள்ளி இருக்கும். அதில் 1 குறைஞ்சி போச்சு. அப்போ லாஸ் எத்தனை %? 10%. மகன் 2 பேர், ஒருத்தன் போயிட்டான், லாஸ் எத்தனை %? 50%. இல்லை, இன்றைக்கி என் வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டா, வாழ்க்கையில் தோற்று போயிட்டா எனக்கு என்ன லாஸ்ன்னு நான் பார்க்கணும். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டா 1% லாஸு,
10 பையன் ஃபெயில் ஆகிட்டா 10%, கிளாஸில் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்டா 50% லாஸு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? நிறைய தடவை பார்த்தீங்கன்னா கிளாஸில் யாராவது ஒரு பையன் சென்டம் வாங்கிட்டான்னு வச்சுக்க, 100க்கு 100 வாங்கிட்டான்னா அப்படியே மார்க் தட்டி நிற்பேன். சார், என் கிளாஸில் 2 பேர் சென்டம் வாங்கிட்டான், இந்த வருஷம் டீச்சர்ஸ் டேவுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? அவார்ட்ஸ் டேவில் என்ன கொடுக்க போகிறீங்க? கேஷ் ப்ரைஸ் ஒரு 5,000 கொடுங்க சார், 10,000 கொடுங்க சார். இல்லைங்க, நானே கார்னியில் கோல்டு காயின் கொடுத்துருக்குறேன் சென்டம் வாங்கினது. அதே கேள்வி திருப்பி பார்த்து, உங்கள் கிளாஸில் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்களப்பா, அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? ஸ்கூலுக்கு நீ என்ன பதில் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன்னு வச்சுக்க, என்ன பதிலாக இருக்கும்? கடவுளை இந்த ஊமைகள்லாம் வந்து பார்த்தா அந்த காலகட்டத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா நிலைகளையும் பொருந்தக்கூடியதாக தான் சார் கடவுள் கொடுத்துருக்குது. அங்கே சொன்னது வேறு, கடவுளுடைய அன்பு. இங்கே என்ன பண்ணாது வந்து நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கு என்ன பண்ண இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தா சாக் அண்ட் டாக் மெத்தட் தான். நம்ம அதை வச்சே மேனேஜ் பண்ணலான்னு நினைப்போம். பட் ஆனால் டீச்சிங் எய்டு, கல்வி உபகரணங்கள்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இருந்தால் பையனை அழகாக மோட்டிவேட் பண்ணி அவனுக்கு நல்லா நம்ம பாடம் நடத்த முடியும்னு நினைக்கிறான் பார். அந்த டீச்சிங் எய்ட்ஸை யார் எடுத்துகிட்டு போடுற? ஆனால் ஜீசஸ் பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், மலையில் போய் முன்னால் உட்காந்துட்டு பண்ண ஜனங்களுக்கு போதிக்கும் போது மேலே பார்க்குறாங்க, என்ன பறந்துட்டு இருக்குது? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காகங்களை பாருங்கள், அடைக்கலான் குருவியை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். என்ன அந்த ஜனங்கள் டெய்லி லைஃப்பில் பார்ப்பாங்களோ அதையே சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணாரு? புரிய வைக்கிறாரு. நீ எதுக்காக கவலைப்படாதப்பா, உன்னை பற்றி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கிறாரு? பிதா இருக்கிறாருன்றத அழகாக என்ன பண்ண அவர் பார்க்குற விஷயங்களை வந்து தட் இஸ் கால் த இம்ப்ரோவைஸ்ட் எய்ட் இன் த கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன். எல்லாத்தையுமே ஜீசஸ் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. அதனால தான் தட் இஸ் வை இஸ் கால் த பெஸ்ட் டீச்சர். டயலாக் அவர் யூஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம் பார்த்தோன்னா வந்து டயலாக். என்ன டயலாக் சொன்னால் வந்து யோவான் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தா சமாரிய பெண்ணோட என்ன பண்ணுது பேசுறது பார்த்தா ஒரு டயலாக், ரொம்ப அழகாக ஒரு நரேட்டிவ். அது யோவான் ரொம்ப அழகாக அதை வந்து கொண்டு போயிருப்பார். முதல்ல வரும்போது என்ன இயேசுவான களைப்படைந்தவராக எங்கே போய் உட்காராரு? அந்த சீகார் என்ற கிணத்தருகே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய ஆடு மாடெலாம் தண்ணி குடித்த அந்த கிணத்துக்கு உட்காரார். அப்போ யார் வர்றது? சமாரிய பெண். எதுக்கு வராங்க? தண்ணி மழுது. எந்த நேரத்தில் வராங்க? 12 மணிக்கு வராங்க. 6ஆம் மணி வரல நம்முடைய நேரப்படி பகல் 12 மணி. ஏன்னு சொன்னால் அவங்க லைஃப் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருந்தனால, மற்றவங்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதனால யாருமே வராத அந்த கிணத்துக்கு வராத நேரமாகிய அந்த 12 நூனுக்கு வந்து என்ன பண்ண தண்ணி எடுக்க வராங்க. கடவுள் என்ன பண்ணாங்க? வரத்தை பார்க்கும்போது என்ன பண்ணார்? இவங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ தான் என்னத்தை ஆரம்பிக்கிறாரு? டயலாக் மெத்தடை யூஸ் பண்ணிட்டார். எடுத்தோன்னு என்ன பண்ணுறாரு? அந்த அம்மா எதுக்காக வராங்க? தண்ணி. இவர் எதை குறித்து பேச போகிறார்? முடியல, ஜீவ தண்ணீர். அவங்களுடைய தேவை தண்ணீர், இவர் சொல்ல போகிற விஷயம் ஜீவ தண்ணீர். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிற டயலாக? தாகத்துக்கு தா. என்ன அழகான அப்ரோச் பார்த்தீங்களா? நீட் பேஸ்ட் கான்வர்சேஷன், நீட் பேஸ்ட் டயலாக். எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்ட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பிள்ளைகள் நமக்கு முன்னால் இருக்கிற பிள்ளைகள் என்ன தேவை என்பது அவங்களுடைய தேவைக்காக உட்காந்துக்கணும். அதை பேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணால் தே வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த டீச்சர். எடுத்தோடனே ஒரு ஜீசஸ் போயிட்டு ஜீவ தண்ணினா அவனுக்கு என்னன்னு தெரியுமா? அதான் அவனுக்கு நான் தரப்போன்னு வச்சுக்க என்ன பண்ணிப்பாங்க? ஐயா, நான் வந்த வேறு வேலை, என்னை கொஞ்சம் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ண, கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, உங்களுக்கு வேணால் தண்ணி வேணால் கொடுத்துட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன அழகாக அப்ரோச் பண்ணார். அடுத்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு? ஜீவ தண்ணி பிரச்சனை. ஆனால் அந்த அம்மா எதை பற்றி தான் பேசிக்கிறாங்க? மெட்டீரியல் வாட்டரை பற்றி தான் பேசுகிறாங்க, H2O பற்றி தான் பேசினே இருப்பாங்க. உங்கள்கிட்ட மொண்டுக்கிறதுக்கு என்ன செய்யுது? பாத்திரம் கிடையாது, இதை கொடுத்தோட நீ ரொம்ப பெரிய ஆளா, இப்படிலாம் கேள்வி. அவங்க டயலாக் என்ன பண்ண மாற்றினே இருப்பாங்க. கிளாஸில் எப்படி பிள்ளைங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவை என்ன பண்ணாங்க? ஜீசஸை டைவெர்ட் பண்ணினே இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவா என்ன பண்ண? சோர்ந்து போல. ஃபிசிக்கலி இஸ் டயர்ட். அங்கே உட்காந்துக்கிற டயர்டாக தான் வந்து உட்காராரு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? டீச்சிங்கில் என்றைக்கும் டயர்டாக இருந்தால் கிடையாது. அவருடைய ஜாப் என்ன பண்ணார்? 100% முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? பேசுகிறார். அப்போ அந்த அம்மாவுடைய ஆட்டிடியூட் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பார்க்கலாம். 9வது வசனம் பார்த்தா நீர் யூதனாக இருக்க, இங்கிலீஷ் பைபிள் பார்த்தா அழகாக இருக்கும், யூன்னு ஆரம்பிச்சிருக்கும். நீ யூதனாக இருக்கும்போது என்கிட்ட வந்து தாகத்தை தான் எப்படி கேட்குற? உங்களுக்கு எங்களுக்கு என்ன எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள்
உயர்ந்த ஜாதி, நாங்கள் தாழ்ந்த ஜாதி, நாங்கள் தீண்டத்தக்காதவங்க, என்கிட்ட வந்து எப்படி பண்ணி தண்ணிக்கன்னு சொல்லி யூன்னு ஆரம்பிக்கிறாங்க. 11ஆவதுல பார்த்தீங்கன்னா ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை வரும். இங்கிலீஷ் பேப்பர் சார்னு இருக்கும். அதே போல் வந்து 15ல் பார்த்தா சார்ன்ற வார்த்தை வரும். 19ல் சார்னு வந்து ப்ராஃபிட் வரும். அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம சரியான அப்ரோச் பண்ணுறோமோ அப்போ என்ன செய்யுது, அவருடைய மனநிலையில் மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கும். முதல்ல என்ன கேட்குறாங்க, இந்த கணத்தை கொடுத்த யாக்கோபோட நீ ரொம்ப பெரிய ஆளா இல்லை? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீர் தீர்க்கதரிசி. கடைசி என்ன முடிக்கிறாங்க, நீ தான் மேசியான்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஜாப் என்ன ஆச்சு பாருங்கள், தண்ணி மண்ணுக்குள்ளே போவோம் அந்த பெண்மணியை என்னவ மாற்றிட்டாரு, முதல் நற்செய்தியாளராக மாற்றுகிறார். அந்த மாதிரி அந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருள்ள போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு யார்கிட்ட வராங்க, ஜீசஸ்கிட்ட. முதல் பெண் நற்செய்தியாளர். இப்படி தான் மாணவர்களுடைய மனதில் அந்த மாற்றத்தை உண்டாக்குகின்றவராக, அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தை உண்டாக்குவதாக ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதில் ரெண்டாவது ரொம்ப டிசிப்ளின் அவர்கிட்ட ரொம்ப முக்கியம். ஜீசஸ்க்கு எல்லா விதத்துலையுமே டிசிப்ளின் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். யோவான் 6ல் நடக்கிற நிகழ்ச்சி நமக்கு தெரியும். என்ன கொடுக்குறாங்க, 5 அப்போ 2 மீனை சரி ஆசீர்வதிச்சு எல்லாரும் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ண அப்படியே கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரா? என்ன செய்கிறாரு, 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க சொன்னால் என்ன கொடுத்துருப்பாங்க, அவளை புல்தரையில் உட்கார செய்யுங்கன்னு சொல்லு. இதே நிகழ்ச்சி மார்க்கில் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுவார்னா வந்து, நீங்கள் புல்தரை எப்படி உட்காருங்க, 50 பேராக 100 பேராக என்ன செய்யுது உட்கார வையுங்கன்னு சொல்லு. ஒரு ஆர்டர்லினஸ். எப்படியோ உட்காந்து கொடுக்கறது இல்லை, 50 பேராக உட்கார வை, 100 பேராக உட்காருச்சு. இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பிலிப்பு என்ன சொல்கிறாரு, 200 பணத்துக்கு வாங்கினா கூட இவங்களுக்கு ஒரு சின்ன துண்டு கூட கொடுக்க முடியாதுன்னாரு. ஆனால் அதே பிலிப்பை கொண்டு என்ன செய்கிறாரு, மீதிக்கு தான் கலெக்ட் பண்ணுறாரு. எவ்வளோ கலெக்ட் பண்ணார், 12 கூட. நம்பிக்கை இல்லாத சீஷங்களுக்கு வாழ்க்கையில் செய்யுது நம்பிக்கை கொடுத்து, என்னால் செய்து இதையும் செய்ய முடியும், இதுக்கு மேலேயும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒன்றும் சேதமாகாதபடி நான் 12 கூட நான் செஞ்சேன். அப்போ உங்களை யாரெல்லாம் நீங்கள் செய்கிற காரியத்தை குறை சொல்கிறாங்களோ அவங்க மூலமாகவே உங்களுடைய நற்செயல்களை வெளிப்படுத்தும்படியாக கடவுள் செய்வார். இல்லை, இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று அடங்கிறது, பதுக்கப்பட்டது பகிரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துக்கிற எல்லாருமே வந்து சாப்பாடு எல்லாமே வந்திருப்பாங்க. ஒரு 50% சாப்பாடு வச்சுருப்பான், 50% சாப்பாடு இல்லை. இது ஆண்டவர் இதை ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு அதை வாங்கின கையால் அவன் மனசாட்சி உறுத்திருக்கும், ஐயோ என்கிட்டே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, இதை பக்கத்தில் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா என்ன பண்ணார், இதையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வச்சது என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பாடு. அப்போ அது வரைக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் யார் பதுக்கி வச்சுருந்தானோ அதையும் என்ன பண்ணார், பகிர ஆரம்பித்தார்கள். அதுதான் ஆண்டவருடைய ஊழியம், அதுதான் ஒரு கிறிஸ்தவ ஆசிரிய ஊழியம். இது வரைக்கும் உங்கள்கிட்ட நீ பதுக்கி வச்சுக்கிற உன்னுடைய டேலண்ட்ஸ் என்ன பண்ணு, ஷேர் பண்ணு. நீ ஷேர் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னால் உன் கூட இருக்கிற ஆசிரியர் சேர்ந்து ஷேர் பண்ணாச்சு. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஆசிரிய ஊழியம். அதுதான் என்ன உண்மையான திருப்பணி. He cared for everyone. ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணுறோம்பா அக்கறையோடு இருந்தார் அவர். இதே நிகழ்வில் பார்த்தா தூரத்தில் ஜனங்க வருவாங்க, அதை பார்த்துட்டு அவர் தான் சொல்கிறார், அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். தூரத்தில் வரும்போது பார்க்குறார், பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இவளுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள். அப்போ தான் நெகட்டிவான நிறைய விஷயம்லாம் வருது. அப்போ அங்கே என்ன பண்ண அந்திரே என்ன பண்ணுறாரு, இங்கேயே ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட என்ன இருக்குது 5 வார் கோதுமை அப்பங்கள். அவர் ரொம்ப புவர் கண்டிஷன் வந்துக்கிட்டான். கோதுமைனா கூட ஹையர் ஸ்டாண்டர்ஸ், இது வார் கோதுமையாக போல மீன் இருக்குது. ஆனால் அது எத்தனை பேருக்கு பார்த்தோன்னு தெரியுது. 12 சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து நெகட்டிவாக அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் அந்திரே எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறாரு. அந்த பையன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி தெரிஞ்சிருக்கும், அந்த பையனை எடுத்து மேலே வச்சு நான் உட்காந்துருப்பான், ஏதோ அவன் பேசியிருப்பான், பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்தா அந்த பையன் எங்கே உட்காந்துருக்கணும், முதல் ரோவில் உட்காந்துருக்கணும், அப்போ தான் இவர் பார்த்துக்க முடியும். அப்போ பிள்ளைகள்கிட்ட என்ன திறமை இருக்குது, அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்ற வந்து கடவுள்கிட்ட எடுத்து சொல்லுகின்ற ஒரு மீடியேட்டராக கடவுள் உங்களை என்ன செய்யுது, அந்த கிறிஸ்தவ பள்ளிகளிலே ஆசைகளாக டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்திரேயாவை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் செயல் பண்ணணும். இந்த பையன்கிட்ட இந்த டேலண்ட், இந்த பையன்கிட்ட டேலண்ட், கடவுளை இதை நீங்கள் என்ன செய்ய மல்டிப்ளை பண்ணி கொடுங்க, இதை இந்த ஸ்கூலுக்கு பயன்படுத்தணும், சமுதாயத்துக்கு பயன்படுத்தணும், எங்களுடைய சர்ச்சுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம்னா கடவுள்கிட்ட அந்திரேயாவாக மாறும்படி கடவுள் நம்மை கேட்கின்றார். இந்த
முடியுமா பார்த்தா 12 கோடி நேரம் செய்யுது வேஸ்ட். கடவுளுடைய வாழ்க்கையில் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருத்தர் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது கடவுள் பார்க்குறார். மீதி என்ன பண்ண 12 கோடி நிறைய சேர்த்துட்டு. ஒரு ஆசிரியர் ரொம்ப நல்லா பாடம் நடத்துவார், நல்ல ரிசல்ட் கொடுப்பார். எப்போ ரொம்ப மார்க் தட்டி சொல்லிக்குவார். என்கிட்ட படித்த பிள்ளைகள்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறான், ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கிறான், ஆஃபீஸராக இருக்கிறான், இங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போகிறார். அப்போ அங்கே ஒருத்தன் வந்து பைத்தியம் மாதிரி உடனே நின்றுக்கிறான். அவனை பார்த்து கேட்குறேன், என்ன எப்படி இருக்கிறான் சுற்றி நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் பார்த்து நேராக பார்த்து இவர் ஓடி வரான். இவர் பக்கத்தில் விட கமெண்ட் அடிச்சுக்கிறார், இவெல்லாம் என்ன பண்ண, இவெல்லாம் ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எந்த வாதியிட்ட படித்தான்னு ரொம்ப நெகட்டிவாக நிறைய விஷயம் இல்லை. அவன் நேராக கிட்ட வந்து சொன்னேன், சார் எனக்கு ஞாபகம் வருதா, நான் உங்களால் தான் படித்தேன் சார் அப்படின்னு. நான் அவருடைய பெருமை நகை போயிருக்கோம். இது வரைக்கும் என்கிட்ட படித்தா ஐஏஎஸ் படித்தா இது பண்ணான்னு சொன்னதுக்கு இந்த பைத்தியக்காரனுக்கு யார் தான் கிளாஸ் எடுத்துக்கிது, நான் தான் எடுத்துக்கிறேன், ஒருவேளை என்னால் தான் இவன் பைத்தியம் ஆகிட்டான்னு கூட என்ன பண்ண ஒரு யோசிச்சுக்கலாம்ல. ஆனால் எப்போ வந்து பாசிட்டிவ் சைடையே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண பேர் வாங்கி பார்ப்போம். நெகட்டிவ் சைடு ஒன்று பாரு, அதையும் எப்படி கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் செய்து திருப்பணி. அதற்காக தான் நாம் என்ன செய்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் அனைவரையும் நேசித்தார். யார் என்ன பண்ணுறார், குற்றவாளிகளாக தீர்க்கவில்லை. He loved everyone, he judged none. நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்கள குற்றப்படுத்தத்தில் நம்ம என்ன இருக்கோம், ஜட்ஜாக மாறிடுவோம். நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம எப்படி மாறிடுவோம், லாயராக மாறிடுவோம். மற்றவர்கள் தவறு செய்யும்போது ஜட்ஜாகவும், நான் தவறு செய்யும்போது ஒரு சிறந்த லாயராக மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் கடவுள் என்ன பண்ண, யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. அது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கட்டும், அல்லது அவர் மறுதளித்த பேதுருவாகட்டும், காட்டி கொடுத்த யூதாஸாக இருக்கட்டும், அவரை நிந்தித்த கல்வன், அவரோட கூட இருந்த கல்வன், எல்லாரையும் சமாரிய பெண் எல்லாரையும் ஒன்று போல நேசிப்பது. எல்லாரும் எப்படி பார்த்தாரா, ஆபிரகாமனுடைய குமாரனை பார்க்குறார், தாவீதுடைய குமாரனை பார்க்குறார். சுருக்கமாக சொன்ன கடவுளுடைய பிள்ளைகளாக பார்ப்பதை பார்க்கணும். பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். எப்போ நம்மக்கிட்ட பார்த்தா உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு கேட்டோம்னா கடன் சொல்லிட்டோம், என்ன இருக்குதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஒரு முறை டீச்சர்ஸ்க்கு நான் டிவோர்ஸ் எடுக்கும்போது அப்படின்னு சொன்னேன். 2 டீச்சர்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தா ஒரு கான்ஃப்ளிக்ட் போயினே இருக்கும். இவர் அவரை குறை சொல்லுவார், இவரை குறை சொல்லுவார் சொல்லிட்டு. அப்போ அந்த டிவோர்ஸில் ஒருத்தர் நிற்க வச்சு, சார் உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற அந்த சார் எழுப்பி 2 பேருக்கு இவரை பற்றி நல்லதாக 4 வார்த்தை சொல்லுது. ஏன்னா அவருக்கு அவர் தான் ரொம்ப சண்டை. அவரை பற்றி தப்பாக இவரை பற்றி ஏதாவது சொல்லுன்னு வச்சுக்கோ, பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டுப்பார். அவரை பற்றி நல்லதாக 4 வார்த்தை சொல்லும் போது பார்த்தா யோசிக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் அவர் என்ன செய்யுது, நல்லதாகவே அவருக்கு வாழ்க்கையில் பார்க்கல. அவர் பார்த்தலாம் செய்து அவருடைய நெகட்டிவ் சைடு மட்டுமே பார்த்து, பாசிட்டிவ் சைடு இது வரைக்கும் பார்க்கல. இப்போ நம்ம கூட பிள்ளைகிட்ட இருக்கிற பாசிட்டிவ் சைடை பார்க்க மறந்துடும், நெகட்டிவ் தான் பார்க்கணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எத்தனை பேருக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் சயின்ஸ், த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். நாம் பார்க்குற E=mc², ரொம்ப சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மூலமாக அறிவியல் அழகாக உலகுக்கு எடுத்து காட்டியவர். ஆனால் அவர் ஸ்கூல் லைஃப் பார்த்து ரொம்ப பேத்தட்டிக் லைஃப். ஸ்கூலில் அவர் படித்த அந்த டீச்சர் அவருக்கு வச்ச பேர் என்னதுங்களா, டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்ட், படிப்பதற்கு தகுதியற்ற மாணவர், இஸ் அன்ஃபிட் டு லேர்ன் அப்படின்ற டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புத்திர கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்க்கல, இவர் பிற்காலத்தில் என்ன வர போகிறாரு, பெரிய சயின்டிஸ்டாக வர போகிறோன்ட்டு பார்க்கல. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்டன செய்து கண்டுபிடிச்சவர். அவருக்கு கிளாஸில் வச்ச பேர் என்னதுன்னா ஸ்லோ லேர்னர். அவங்க டீச்சர் பிரின்ஸிபால்கிட்ட சொல்லி அவருக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த லெட்டர் அவங்க அம்மா பார்த்தோன்னா கண்ணீர் வருது. ஆனால் தன்னுடைய மகன்கிட்ட மறைச்சிட்டு அதை பேக்கில் வச்சிடுறாங்க. இவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆன பிறகு அவங்க அம்மா இறந்த பிறகு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அப்போ அவர் சின்னவனாக இருக்கும்போது என்னம்மா எழுதிக்கிறான்னு சொல்லி, உன்னை பற்றி ரொம்ப நல்ல குட் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் அப்படி நம்மளை பார்த்து குட்டாக கூட எடுத்து படித்து பார்த்தா அதில் பார்த்தா இஸ் அ ஸ்லோ லேர்னர், இஸ் டிஸ்டர்பிங் ஆல் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ், கைண்ட்லி டேக் டிசின்னு போட்டது. அவ்வளோதான். எப்படி பாசிட்டிவாக பார்க்க தவறிட்ட பார்த்தீங்களா. அவர் பின்னால் என்ன பண்ணுறாரு, 1000க்கு அதிகமான கண்டுபிடிச்சி. இயேசுவின் பார்வையில் நாம் பார்க்க அழைக்கப்பட்டோம். ஆபிரகாம் எப்படி பார்த்தாங்க எல்லாரும், நாம் தான் ஒரு விசுவாசியோட தகப்பன்னு சொல்லிக்கிறோம். அவர் கூட இருந்தாலும் எப்படி பார்த்துருப்பாங்க, 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாத ஒரு மலட்ட கிழவனாக தான் பார்த்துருப்பாங்க. இல்லை, நாம் தான் விசுவாசியோட தகப்பன். மோசையை நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய தலைவனாக பார்க்குறோம்.
கூட அதெல்லாம் பண்ண அவனுக்கு வந்து திக்குவாயிடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை சின்ன வயசுல சொல்லிப்பாங்க திக்குவாயின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மற்றவங்க எப்படி பார்த்து திக்குவாய் பார்த்து, ஆனால் கடவுளை எப்படி பார்த்தாரு? வழிநடத்துகின்ற தலைவராக பார்த்தார். சமாரிய பெண் எப்படி பார்த்தாங்க? பாவியாக பார்த்தாங்க. கடவுள் எப்படி பார்த்தாரு? முதல் தீர்க்கதரிசியாக பார்க்குறாரு, நற்செய்தியாளராக பார்க்குறாரு. இப்படி நம்முடைய பார்வைகளும் மாற வேண்டும். நம்முடைய பார்வைகள் மாறினாதான் நம்முடைய பணி உண்மையான திருப்பணியாக இருக்கும். கடைசியாக ரொமேனியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரோஸ் கார்டன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இறங்கி யார் அந்த ரோஸ் கார்டனை போய் சுற்றிட்டு வந்தாலும் அவங்க மேலே வந்து பார்த்தோன்னா அந்த ரோஸுடைய ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசனை வருமா. அப்போ பார்க்குறவங்க கேட்பேன், நீங்கள் ரோஸ் கார்டன் போயிட்டு வந்தீங்களா, நீங்கள் ரோஸ் கார்டன் போயிட்டு வந்து சொல்லி ஈஸியாக அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு வரணும். இன்றைக்கு நம்முடைய பள்ளிகள் எப்படி மாறணும்? ரோஸ் கார்டனாக மாறணும். உள்ளே வந்து வெளியே போகிற பிள்ளைகள் they should smell the fragrance of Jesus from us. இயேசுடைய நற்கந்தங்களாக நாம் மாற அழைக்கப்பட்டோம். இயேசுடைய குணநலன்களை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டோம். இயேசுடைய நற்செயல்களை நாமும் செய்ய அழைக்கப்பட்டோம். அதுதான் உண்மையான திருப்பணி. அப்படிப்பட்ட திருப்பணியை செய்ய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக.